நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால், செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி நம்ம விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கான கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கிறாப்ல, அது வருட கிரகம். இந்த மாதம் முழுவதுமே அங்கதான் இருக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரையும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 15ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு சிம்ம வீட்டுக்கு போறாப்ல. 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அங்க சூரியன் 17ஆம் தேதி வரையும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாப்ல. 17ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு கன்னி வீட்டுக்கு போறாப்ல. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல 13ஆம் தேதி வரையும் 6ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. 13ஆம் தேதிக்கு பிறகு 7வது வீட்டுக்கு போறாப்ல செவ்வாயை பொறுத்த வரைக்கும். புதனை பொறுத்த வரைக்கும் 5வது வீட்டுல பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல 15ஆம் தேதி வரையும் இருக்கிறாப்ல. 15ஆம் தேதிக்கு பிறகு 6வது வீட்டுல கன்னி வீட்டுல ஆட்சி உச்சம் பெறாப்ல. புதனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறாப்ல. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாப்ல. விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் வக்ர நிலையில இருக்கிறாப்ல. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவா பார்க்கலாம். பொதுவா ராசிநாதன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறாப்ல. பொதுவா அதாவது சனியோட பார்வையில இருக்கிறாப்ல 13ஆம் தேதி வரையும். அப்படி இருக்கும்பொழுது மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள், விரய செலவு, வம்பு வழக்கு, கடன், நோய் நொடி, இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயத்துல நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. பொதுவா இது 13ஆம் தேதி வரையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் ஒரு சில தடங்கள், தாமதம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் போயிட்டு இருக்கு. பொதுவா உங்களுக்கு விரய சனி அப்படிங்கிற மாதிரி 7ரை சனி போயிட்டு இருக்கு உங்களுக்கு. இருந்தாலும் அந்த சனியோட வக்ர பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் மேல 13ஆம் தேதி வரையும் இருக்கிறதால கடன் உருவாகக்கூடிய நிலை அப்படி ஏற்படும். கடனால ஒரு சில மன உளைச்சல்கள் ஏற்படுறது, வம்பு வழக்குகள் ஏற்படுறது, எல்லாத்துலயுமே பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு பிரச்சனையே ரெடியா இருக்குது. இந்த மாதிரியான செயல்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். இது 13ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல போறாப்ல. குருவோடைய பார்வையில இருக்கிறதால அதாவது உங்களுக்கு மன தைரியம் அப்படிங்கிறது ஏற்படும். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது 13ஆம் தேதிக்கு பிறகு விலகி செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். மன தைரியம் ஏற்படும். ஒரு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொதுவா குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல 15ஆம் தேதி வரையும் இருக்கிறாவுல. பொதுவா குடும்பத்துல ஒரு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உருவாகக்கூடிய நிலை ஏற்படும். நல்ல வருமானங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தும். சேமிக்கக்கூடிய பழக்கம், இது போல விஷயங்கள் ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கை முறை அமைப்பு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உங்களுக்கு செயல்பட்டு இருக்கும் 15ஆம் தேதி வரையும். அங்க 5வது வீட்டுல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதே போல வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு வருமானம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தும். இல்ல வருமானமே இருக்கு அப்படின்னா கூட 15ஆம் தேதிக்கு பிறகு குடும்பத்திற்காக நீங்க வீண் விரைய செலவு ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுத்த முடியாத நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் 15ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனமா நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறாப்ல. 3ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 5வது வீட்டுல இருக்கிறாப்ல. பொதுவா அதாவது புதனை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரையும் சிம்ம வீட்டுல இருக்கிறாப்ல. 15ஆம் தேதிக்கு பிறகு 6வது வீட்டுல பாத்தீங்கன்னா கன்னி வீட்டுல ஆட்சி உச்சம் பெறக்கூடிய நிலையில இருக்கிறாப்ல. அதாவது இந்த 15ஆம் தேதி வரையும் புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது செயல்படும். ஏன்னா சூரியன் அங்க ஆட்சி வீட்டுல இருக்கிறாப்ல. கேது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாதித்ய யோகம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தும். நீங்க எந்த அளவுக்கு இந்த மாதத்துல முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பா ஏற்படும். கணினி சம்பந்தமான துறையில வேலை பார்க்கிறேன், இல்ல நான் டீச்சிங் லைன்ல இருக்கிறேன், பேசி பிழைக்கக்கூடிய தொழில இருக்கிறேன், மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ
விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது மேலோங்கி செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். பொதுவா இந்த 3ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா அந்த கேதுவுடைய பிடியில இருந்தாலும் ஒரு சில தடங்கள் தாமதம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தும். புதனாதித்ய யோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரசு பணி, அரசு சார்ந்த துறையில வேலை பார்க்கிறேன், இல்லைன்னா அரசு சார்ந்த துறையில நான் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறேன், இல்லைன்னா அரசியல்வாதியா இருக்கிறேன், அதிகார பணியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வந்து நல்ல ஒரு பேரு புகழ், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள், இந்த மாதிரியான செய்தி உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். 5ஆம் அதிபதி சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாப்ல, சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கு. பொதுவா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி வரையும் சூரியன் வந்து சிம்ம வீட்டுல இருக்கிறாரு. 17ஆம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீட்டுக்கு போறாப்ல, அங்க உச்சம் அடைஞ்ச புதன் கூட சேர்ந்து அங்கேயும் புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. என்னதான் புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது அப்பப்ப டிஸ்டர்ப் ஏற்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து சூரியன் கேது சேர்க்கை இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துல பிரச்சனை, பூர்வீக இடத்துல பிரச்சனை, பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனை, அங்காளி பங்காளி பிரச்சனைகள், அப்பாவுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படுத்துறது, அப்பாவுக்கு வீண் விரய செலவுகள் ஏற்படுத்துறது, மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான முரண்பாடு ஏற்படுறது, இந்த மாதிரியான நிலை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இந்த 17ஆம் தேதி வரையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தந்தை வர்க்கம், பூர்வீக இடம், தந்தை, இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா நீங்க இருந்தீங்க அப்படின்னாவே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றது பொதுவா. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி வரையுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பித்ரு தோஷ அமைப்பை ஏற்படுத்தும். பித்ரு தோஷம் அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். இந்த பித்ரு தோஷம் இருந்தாவே எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் தடங்கள் தாமதம் ஏற்படுத்தும். எல்லாமே இருக்கும், பட் எதுவுமே அனுபவிக்க முடியாத நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதனால இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது 17ஆம் தேதி வரையும் இருக்கும். அந்த விஷயத்துல கவனமா இருங்க. அதே போல இந்த 17ஆம் தேதி வரையும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரையும் அங்க சிம்ம வீட்டுல புதாதித்ய யோகம் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு இருக்கு. அந்த 15ஆம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி வீட்டுல உச்சம் பெறாப்ல, கன்னி வீட்டுல புதன். இது வந்து புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மேலோங்கி அதிக பலன்களை செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். அதாவது டீச்சிங் லைன், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆடிட்டர் லைன், கணினி சம்பந்தமான துறையில வேலை பார்க்கிறேன், பேசி பிழைக்கக்கூடிய தொழில், அதாவது வந்து அட்வொகேட் பணியா இருந்தாலும் சரி, இல்ல நிதித்துறை, நீதித்துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க காட்டுல மழை அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையில வந்து சிறப்பா மேலோங்கி வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா புதன் அப்படிங்கிறது உச்சம் பெறாவுல பொதுவா. அதனால நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை முறை அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி உச்சம் வர்றதால வீண் வம்பு வழக்கு, பகை, கடன், நோய் நொடி இது போல விஷயங்கள் ஏற்பட்டாலும் அதுல நீங்க வெற்றி பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். அதே போல 7ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டுல இருக்கிறாப்ல, அதாவது 15ஆம் தேதி வரையுமே கணவன் மனைக்குள்ள ஒற்றுமையை செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். உறவினர்கள் சார்ந்த விஷயத்துல ஆதாயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். ஆனா இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். அந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்தாவே உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைக்குள்ள சண்டை, சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை உள்ளவங்க மட்டும் கவனமா இருக்கணும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இந்த மாதிரியான தோஷங்கள் இருந்துச்சுன்னா இதை வந்து பெண் சாபம் அப்படிங்கிற மாதிரியோட சொல்றது பொதுவா. இது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, இல்ல காதலன் காதலியா இருந்தாலும் சரி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். காதலை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதிக்கு பிறகு காதலர்கள் பிரியக்கூடிய நிலை ஏற்படுறது, சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். காதல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு முரண்பாடான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதனால காதல் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கவனம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 8ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிறவள 13ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல குரு பார்வையில இருக்கிறதால ஒரு சில நபர்கள் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில இருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 8ஆம் அதிபதியை குரு பார்க்கறதால உங்களுக்கு சாதகமான விஷயத்துல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். கொடுத்த காசு வரல, வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா திருப்பி கடனை கொடுத்துருவீங்க. அதே போல வர வேண்டிய காசு அப்படிங்கிறது உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 9ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதால பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்துல அது உங்களுக்கு ஃபேவரா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அசையா சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். தந்தை மகன் உறவு நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டாலும் சுமூகமா செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இடமாற்றங்கள் இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறதால வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, மேலதிகாரி தொல்லை, சக ஊழியர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு
ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்து வேலை செய்யற இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை பேரு புகழ் அந்தஸ்து உருவாகக்கூடிய நிலை ஏற்படும். வேலையில்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். பக்கத்துல வேலை தேடுறதை விட கொஞ்சம் தொலைதூரமா வேலை தேடுனீங்க அப்படின்னா உடனே கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். பல நபர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இந்த விரயஸ்தானத்துல சனீஸ்வரர் வக்ர நிலையில இருக்கிறதால 13ஆம் தேதி வரையும் செவ்வாயுடைய பார்வையில இருக்கிறதால ஒரு தூக்கம் கெடும் நிம்மதி கெடும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டாலும் 13ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு நிம்மதியான தூக்கம் உறக்கம் அப்படிங்கிற மாதிரியான நிலை உங்களுக்கு ஏற்படும். 12ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. பொதுவா இந்த வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணாலும் சரி இல்ல வெளி தேசங்கள் செல்ல முயற்சி பண்ணாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். சுப விரைய செலவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். வீண் விரைய செலவுகளை முற்றிலும் தவிர்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். பொதுவா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போன்று சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க மட்டும் வந்து கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது இந்த தந்தை மகன் உறவு நிலையில பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அவசர முடிவு எடுக்க வேண்டாம். நீங்க அவசர முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு விரயமா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.